ஆகஸ்ட் 1990. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பீரியட். எது? ஆகஸ்ட் 1990. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பீரியட் அப்படின்னா 1990ல ஈராக்குக்கும் குவைத்துக்கும் ஒரு வார். there is a war between யார் யாருக்கு? ஈராக்குக்கும் குவைத்துக்கும். ஓகே, at this point of time Iraq was actually invading Kuwait. Iraq was invading Kuwait. ஈராக்ல யாருன்னா சதாம் ஹுசைன். by 1990 இந்த ஈராக் குவைத் வாரப்ப சதாம் ஹுசைன் அண்ட் அமெரிக்காஸ் ரிலேஷன்ஷிப் டிட்டோரியேட்டட். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இதான் ஒரு ஈவெண்ட். நல்லா இங்க பாருங்க. இது பாகிஸ்தான் for you, Afghanistan, இந்த இடத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் என்னது? குவைத். இது ஈரான். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் என்ன இருக்கும்? கான்ஃபிளிக்ட் இருக்கும். ஓகே, யூ ஆர் கெட்டிங் இட். இப்போ என்ன விஷயம்னா இது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். ஓகே, see விஷயம் என்னன்னா ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, குவைத், this entire region, this is Persian Gulf. This is what is the Persian Gulf, which is rich in oil, crude oil. Persian Gulf சுத்தி இருக்கிற ஏரியால தான் என்ன இருக்கு? ஆயில். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா ஈராக்ல யார் இருந்தானா சதாம் ஹுசைன் இருக்காப்ல. ஓகே, சதாம் ஹுசைன் was actually a close friend of America. எப்ப? in 1980s அப்ப. 1980s அப்ப ஈரான்ல 1979க்கு முன்னாடி ஈரான்ல இருந்தது ஷா அப்படின்னு. he was very close to US. but 1979ல ஈரானியன் ரெவல்யூஷன்ல என்னாச்சு? ஷியா கிளெரிக்ஸ் took over the power. ஓகே, என்ன ஆயிடுச்சு? ஆன்டி யுஎஸ், ஆன்டி சவுதி கவர்மெண்ட் இருக்கு எங்க? ஈரான்ல. எப்ப? since 1979. 1980ல ஈரான் ஈராக்குக்கு வார் நடக்குது. there is a war between ஈரான் and ஈராக். ஓகே, அந்த டைம்ல சவுதி அரேபியா and United States of America both supported யார? சதாம் ஹுசைன். they supported what? ஈராக், சதாம் ஹுசைன். ஏன்னா சவுதி அரேபியா wanted to make sure ஈரான் revolution is nullified. ஏன்னா சவுதி அரேபியா is a Sunni Muslim country, ஈரான் is a Shia Muslim country. so ஷியால வந்து நடக்கிற ரெவல்யூஷன் என்ன ஆகணும்? கொலாப்ஸ் ஆகணும். you are getting my point. ரெண்டாவது, சதாம் ஹுசைன் is a Sunni Muslim. even though he is not a very pious Muslim, he is not a religious person. Okay, but he is a Sunni Muslim. And then United States of America also supporting what? Saddam Hussein, because US also wanted to contain யாரைய? ஈரான். ஏன்னா post revolution Iranian government is anti US. they are not ready to sell oil to what? Iran, I mean Americans and Western அதெல்லாம் இருக்கனால என்ன பண்ணும்? ஈரானை தோகடிக்கும். so Saudi Arabia supported Saddam Hussein as well as யாரு? US also supported Saddam Hussein. சரியா? இப்போ என்ன விஷயம்? வார் போச்சு 1980 to 1988. ஈரான் ஈராக் வார்னு சொல்லுவாங்க. but this war is an inconclusive war. neither Iran had clear victory nor Iraq of Saddam Hussein had clear victory. but ஆனா ரெண்டு பேர்த்துக்கும் என்ன நடந்துச்சு? death and destruction. ஆக்சுவலா இந்த வாரே யாரு? அமெரிக்கா சவுதி அரேபியாக்காக நடந்த வார். ஆனா பாதிப்பு யாருக்கு? ஈரானுக்கும் ஈராக்குக்கும். சரியா? இப்ப ஈரான் விடுங்க, அது ஆல்ரெடி தனியா இருக்கு, அவனுக்கு ஆயில் ரிசர்வ் இருக்கு, அவன் முதல் தொட்டே அமெரிக்காவுக்கு எதிரானவன், பிரச்சனை இல்லை. ஈராக், சதாம் ஹுசைன்
அந்த வார்னால அவங்க எக்கானமி என்னாச்சு, கிரம்பிள் ஆச்சு. எப்பவுமே when you are a dictator, when you can keep your people very happy, even if you are a dictator, people will not be what against you, as long as you are doing good things and people are happy with you. I mean, when people will be happy, when the state of economy is happy. அவன் கண்டுக்க மாட்டான், நீ டிக்டேட்டரா இருந்துட்டு போ, நீ வந்து டெமோக்ராட்டா இருந்து போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சாப்பாடு இருக்கிற வரைக்கும், ஏன் லைஃப் ஸ்டைல் பெட்டரா இருக்கிற வரைக்கும் எனக்கு நீ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சா? பட் த மூமெண்ட் his lifestyle deteriorate, ஓகே, என்னன்னு பார்ப்பான், ரூலர் மேல ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போ சதாம் ஹுசைன் இஸ் a dictator, ரைட்? அப்ப என்ன ஆகும், சதாம் ஹுசைன் feared because of Iran-Iraq war, inflation is high, ஓகே, so economy was tanked, ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு. அப்போ எக்கானமி இஸ் நாட் இன் அ குட் ஷேப். ஸோ எக்கானமியை என்ன பண்ணணும், பெட்டர் ஆக்கணும். எக்கானமியை பெட்டர் ஆக்கிறதுக்கு டெசர்ட்ல என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, அங்கிட்டு இருக்கிற ஒன்று தான், என்னது, ஆயில். அப்போ என்ன பண்றான் சதாம் ஹுசைன், wanted to increase the oil prices, which is not liked by Western countries, including America. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆயில் ஈராக்ல இருக்கு. ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க எல்லாருமே, ஆயில் ட்ரில்லிங், எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் என்ன இருக்கும், டெக்னாலஜி இருக்கும். புரிஞ்சா? யூ ஆர் கெட்டிங் இட். ஸோ பிரெஞ்சு கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, they would have what invested in Iraq and they would be taking what oil from the Iraqi oil wells. Saddam Hussein, when West is not working in the interest of Saddam Hussein wanted to nationalize water, oil well. He wanted to water. He's saying all the foreigners go away. This oil will be controlled by me. இது யாருக்கு சுத்தமா பிடிக்காது, வெஸ்ட்டுக்கு யூஎஸ்க்கு பிடிக்காது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ்வளவு நாள் சதாம் ஹுசைன் டிக்டேட்டரா கண்ணுக்கு தெரியவே இல்லை. சடன்லி சதாம் ஹுசைன் வாஸ் அ டிக்டேட்டர் இன் த ஐஸ் ஆஃப் யாரு, அமெரிக்கா. அமெரிக்காவுடைய கண்ணுக்கு இப்ப என்னவா தெரியுது, டிக்டேட்டர். அண்ட் சதாம் ஹுசைன் இஸ் what a developing weapon of mass destruction, nuclear weapon, and he is a dictator. mad person கையில கத்தி இருந்தா எவ்வளவு டேஞ்சரோ அதே மாதிரி ஒரு டிக்டேட்டர் கையில நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது. அப்ப இந்த ஹியூமனிட்டியும் உலகத்தையும் காப்பாத்துறதுக்காக சதாம் ஹுசைனை நாங்க என்ன பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுக்கு உலக நாடுகள் எங்களுக்கு என்ன பண்ணணும், ஆதரவு கொடுக்கும். யாரு, அமெரிக்கா. இப்ப என்ன ஆயிடுச்சு, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஈராக்குக்கும் அதாவது சதாம் ஹுசைனுக்கு யூஎஸ்க்கான ரிலேஷன்ஷிப் டிட்டோரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க ஈராக் மேல. ஓகே, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல குவைத்னு ஒரு கண்ட்ரி பக்கத்துல இருக்கா, குவைத்னு ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில ஆயில் இருக்கு, ஆனா குவைத் இப்ப சமீபத்துல சேல் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஆயில் இல்லை. இப்பனா நான் அந்த டைம் சொல்றேன், அவ்வளோ ஆயில் இல்லை, ஆனா ஆயில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், ஆயில் ப்ரொடக்ஷன். ஏன்னா இப்ப ஈராக் ஸ்டாப் செல்லிங் ஆயில் டு வாட் வெஸ்ட்னா, வெஸ்ட் நீட் ஆயில். அப்ப அவன் எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றான், குவைத்துக்கிட்ட இருந்து. ஆனா குவைத்துக்கிட்ட இவ்வளவு ஆயில் இல்லையே, எப்படி வியாபாரம் பண்றான் அப்படின்னு பார்த்தா அது ஆக்சுவலா பூரா ஈராக்கோட ஆயில். எப்படி தெரியுமா, இப்ப இதுதான் ஈராக், இது என்னன்னு வச்சுக்கோங்க குவைத், இது ஈராக்னு வச்சுக்கோங்க. சரியா? அமெரிக்கன்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்கான், குவைத்ல இருந்து இப்படி ட்ரில் பண்ண வேண்டியது, இப்படி போய் இப்படி எடுக்க வேண்டியது. யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? புரிஞ்சுச்சா? வியாபாரம் யாரோட ஆயில் வித்துட்டு இருக்கிறது, எங்க ஊர்ல தூத்தா வருதுங்க அப்படின்னு அவன் வித்துட்டு இருக்கான். யாரு, குவைத். ஆனா வர்றது பூரா எங்க இருந்து, கீழே டெக்னாலஜி, அமெரிக்கன்ஸ் டெக்னாலஜி. இது வந்து சதாம் ஹுசைன் கண்டுபிடிக்கிறாரு. ஆல்ரெடி இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கும், அந்த டிஸ்பியூட் இருக்கு குவைத்துக்கும் யாருக்கும், ஈராக்குக்கும். அந்த டிஸ்பியூட் ஆல்ரெடி டெரிட்டோரியல் டிஸ்பியூட் இருக்கு. இப்ப இது வேற. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு என்னது, குவைத் சின்ன நாடு, நம்ம கிட்ட அதிக பவர் இருக்கு, யாரு, ஈராக் கிட்ட. நம்ம குவைத் அடிச்சோம்னா எதை வச்சு அடிக்கலாம், இந்த மாதிரி திருத்தம் பண்றான்னு அடிக்கலாம். ரெண்டாவது டெரிட்டோரியல் டிஸ்பியூட்காக அடிக்கலாம். அடிச்சுட்டு கடைசியில என்டையர் குவைத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா குவைத்தோட ஆயில் நம்மளுக்கு கைக்கும்ல, யாருக்கு, which will help in what, war recovery of what, Iraq. So Saddam Hussein invaded Kuwait. Okay, and this is Iraq-Kuwait war, or it is also very famously called Gulf War. Gulf regionல நடக்கிற war. புரிஞ்சா? சதாம் ஹுசைன் அட்டாக். இப்ப சதாம் ஹுசைனை ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா டு அட்டாக் சதாம் ஹுசைன். யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? சதாம் ஹுசைனை ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் அவங்களுக்கு. சரியா? நேஷனல் ஆயில நேஷனலைஸ் பண்ணிட்டான்னு நீங்க போய் அட்டாக் பண்ண முடியாது.
புரிஞ்சுதா? அவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். குவைத் அட்டாக் பண்ணிட்டாங்க. குவைத்தை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஆர் என்டரிங் இன்டு குவைத். ஓகே, அண்ட் தே ஆர் கோயிங் டு அட்டாக் யாரைய? ஈராக். இஸ் இட் வெரி கிளியர்? அப்ப இதுதான் என்னது? வார். அப்ப இந்த வார்ல யாரும் இன்வால்வ்டு? அமெரிக்கன்ஸும் இன்வால்வ். ஓகே, இப்ப ஆயில் இருக்கிற இடத்துல வார் போயிட்டு இருந்துச்சுன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குமா? ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குமா? ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்ப ஆயில் ப்ரொடக்ஷன் இல்லை, ஆனா உலகம் பூரா ஆயிலுக்கு டிமாண்ட் இருக்கு. இப்பதான் வந்து நான் ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக் வரல. அப்ப என்னது? எல்லாம் எதுல தான் ஓடும்? பெட்ரோல்ல தான் ஓடும். அப்ப ஆயிலுக்கான டிமாண்ட் இருக்குது. ஆனா இங்க கான்ஃபிளிக்ட் போறதுனால, பெர்ஷியன் கல்ஃப் ரீஜன்ல கான்ஃபிளிக்ட் போறதுனால என்ன ஆகுது? ஆயில் சப்ளை இல்லை, ஆயில் பிரைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இந்தியா இஸ் அன் ஆயில் டெபிசிட் கண்ட்ரி. இந்தியா இம்போர்ட் ஆயில் ஃப்ரம் திஸ் ஏரியா. அப்ப when oil price increases, our import bill will increase, and for that import you have to pay it in dollar. ஆல்ரெடி நமக்கு கடன் இருக்கு. இப்போ இங்க என்ன ஆகுது? ஆயில். ஸோ என்ன ஆகுது? இந்த ஆகஸ்ட் 1990 ஈரான் குவைத் வார்க்கு அப்புறம், கல்ஃப் வார்க்கு அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருச்சு? டாலருக்கு டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ருபியோட வேல்யூ என்ன ஆரம்பிக்குது? விழுகுது. ஆனா ருபியோட வேல்யூ விழுகணுமா வேணாமான்னு யார் தான் முடிவு பண்ணணும்? கவர்மெண்ட். ஏன்னா இன்னும் நம்ம எதுல தான் இருக்கோம்? ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்ல தானே இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் தான் இது பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்ப ஆனா என்ன ஆயிடுச்சு? ஆயில் பிரைஸே அதிகமாயிடுச்சு. when oil price itself increases, your import bill will what? Obviously increase. அப்ப நம்மளோட forex reserve என்ன ஆகும்? forex reserve என்ன ஆகும்? decrease ஆகும். you're getting it? ஏன் நம்ம அதிகமான டாலரை ஆயிலுக்கு கொடுக்க நம்ம forex reserve என்ன ஆகும்? குறையுது. நோ லிசன், இன்னொன்னு, நம்ம இம்போர்ட் வந்து பில் அதிகமாயிடுச்சு. குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட் அதே தான், ஆனா அதுக்கு நம்ம கொடுக்குற பணம் டாலர் மட்டும் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. இம்போர்ட் பில் அதிகமாயிடுச்சு. நம்ம எக்ஸ்போர்ட் டு வாட்? ஈராக், ஈரான் இந்த ரீஜனுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. வார் நடந்துட்டு இருக்கிற இடத்துல நீங்க எப்படி பண்ணுவீங்க? நம்ம எக்ஸ்போர்ட் டு இந்த ஏரியா ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறையுது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் உள்ள வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்ம டாலர் கிடைக்கும். ஆனா நமக்கு இப்ப என்ன கிடையாது? எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அங்கதான் என்னது? அவர் எக்ஸ்போர்ட் டு என்டையர் மிடில் ஈஸ்ட், பர்ஷியன் கல்ஃப் பக்கம்லாம் போனா எப்ப குண்டு இறங்குன்னு தெரியாது. அப்ப யாரும் வியாபாரம் பண்றது போல, எக்ஸ்போர்ட் குறைஞ்சிடுச்சு. சரியா? அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் எங்க இருக்காங்க? கல்ஃப்ல இருக்காங்களா இல்லையா? கல்ஃப்ல இருக்காங்களா இல்லையா? இந்த கல்ஃப் ரீஜன்ல வேலையில இருக்காங்கல்ல. கேரளா எல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லாம் எங்க தான் இருப்பான்? கல்ஃப்ல தான் இருப்பான். யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? இப்ப கல்ஃப்ல எல்லாரும் நம்ம ஆளுங்க இருப்பாங்களா? வார் நடக்குதுங்க கல்ஃப்ல, அங்கேயே இருப்பாங்களா? சண்டை இருப்பாங்களா? சேஃப்டி இல்ல. எல்லாம் என்ன பண்ணிடுவான்? இந்தியாவுக்கு வந்துருவான். இருங்க, இந்தியாவுக்கு வந்துருவானா? அங்கிருந்து வந்துருவானா? அவன் வந்துட்டான்னா அவன் இந்தியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கல்ஃப்ல இருக்கும்போது சம்பாதிப்பானா? சம்பாரிச்ச அந்த பணத்தை டாலர்ல இந்தியாவுக்கு அனுப்புவானா? இப்ப அந்த ரெமிட்டன்ஸும் கட் ஆயிடுச்சா? remittance will also come down. How many of you have seen this movie Airlift? Airlift ன்னு ஒரு படம் பார்த்தது இல்லையா? பார்த்ததில்ல. அக்ஷய் குமார் நடிச்சிருப்பாரு. இந்தியன் பிசினஸ் மேன், குவைத்ல இருக்கிறவரு எப்படி நிறைய இந்தியன்ஸை என்ன பண்ணுவாரு? அந்த குவைத்ல இருந்து இந்த கல்ஃப் வார் ஒன்னப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி எப்படி சேஃபா அவங்களை இந்தியாவுக்கு கூப்பிட்டு வருவாருங்கிற கதை. அது எப்பதான் நடந்துச்சு? அது ஆக்சுவலா ரியல் இன்சிடென்ட் அடிப்படையில் எடுத்த மூவி அது. இஸ் இட் வெரி கிளியர்? அது எப்பதான் நடந்துச்சு? இந்த டைம்ல தான். ஸோ நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க? அங்கிருந்து வந்துருவாங்க. அப்ப என்ன இதாயிரும். இஸ் இட் வெரி கிளியர்? அப்ப இதுல இருந்து என்ன நல்லா தெரியுது நம்மளுக்கு? இந்தியாவினுடைய ஃபாரெக்ஸ் இன்ஃப்ளோ கட்டு. மேஜர் ஃபாரெக்ஸ் இன்ஃப்ளோ எப்படி? எக்ஸ்போர்ட் கட்டு, ரெமிட்டன்ஸ் கட்டு. சரியா? அப்புறம் என்ஆர்ஐ who is invested in India என்ன பண்றான்? இந்தியால இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற என்ஆர்ஐ எல்லாம் பணத்தை வெளில எடுக்கிறான். ஏன் பணத்தை வெளில எடுக்கிறான்? withdrawing money from India. ஏன்? ஏன்னா இந்தியால இனிமே இந்தியால பிசினஸ் பண்ண முடியாது. ஆயில் விலை ஜாஸ்தி, ப்ராஃபிட் கம்மியாயிரும், இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டு இருக்கு இந்தியால. ஓகே, அப்ப என்ன பண்ணுவான்? இந்தியன் பணத்தை வெளில எடுக்கிறான். அப்ப பணத்தை வெளில எடுத்தானா திருப்பி என்ன பண்ணுவான்? அவுட்ஃப்ளோ ஆஃப் டாலர், அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரெக்ஸ். இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரெக்ஸ் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரெக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. we had forex reserve
எப்ப ஆகஸ்ட் 1990ல நம்ம கிட்ட எவ்வளவு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தான் இருக்குதுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம இம்போர்ட் பண்ற கூட்ஸுக்கு பே பண்ற அளவுக்கு மட்டும்தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வே இருக்கு. we just have what forex reserve which would be sufficient to pay for the imports that we are going to do in the next week. அடுத்த வாரம் ஆயில பேரல இறக்கணும்னா இதை எடுத்து கொடுத்தோம்னா முடிஞ்சது. நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஜீரோ. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஜீரோ. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஜீரோ ஆனா கூட பரவாயில்ல, ப்ரொவைடட் ஃபாரெக்ஸ் இன்ஃப்ளோ இஸ் கிரேட்டர் தென் ஃபாரெக்ஸ் அவுட்ஃப்ளோ. கிரேட்டரா இருந்தா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ரிசர்வ் தான் இல்லை ஆனா மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ரிசர்வும் என்னவா, அந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவும் நெகட்டிவா இருக்கு. ரிசர்வும் இல்லை. வி ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிஓபி கிரைசஸ். ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிஓபி கிரைசஸ். புரிஞ்சா? இன்ஃபேக்ட் அந்த டைம்ல இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யஷ்வந்த் சின்ஹான்னு ஒருத்தர் இருந்தார். ஆர்பிஐ கவர்னர், எக்கனாமிக் அட்வைசர், never came out of the room, okay, for several weeks. குழந்தை குட்டியை பார்க்க போல, வீட்டு எங்கேயும் போல, ஒரு ரூம்குள்ளேயே இருந்துட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்றேன், நான் வந்து இங்கிலாந்துக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் காசு கேட்கறேன். ஆர்பிஐ கவர்னர், நான் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்கறேன். எல்லாம் நம்மளோட யாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஆர்பிஐ கவர்னர், எக்கனாமிக் அட்வைசர், பிரைம் மினிஸ்டர், செவரல் டேஸ்க்கு வீட்டுக்கே போகாம ஒரே ரூம்குள்ள இருந்து அவங்களோட வேலையே ஒரு ஊருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் டாலர் வேணும், கொஞ்சம் கடனா கொடுங்க, எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்கன்னு கேட்கறது தான். புரிஞ்சா? எப்ப வரைக்கும் இதை இப்படியே மேனேஜ் பண்ணோம்? ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் மேனேஜ் பண்றோம், ஒரு 4 மாசத்துக்கு. என்ன தெரியுமா அது? எவ்ரிடே அஃபேர். கடன் வாங்குவோம், கொடுத்துருவோம். அடுத்த நாள் கடன் வாங்குவோம், கொடுத்துருவோம். கடன் வாங்குவோம், கொடுத்துருவோம். இங்க ரிசர்வ் ஜீரோ. இல்லைன்னா ஒரு $10, $100. யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். இப்படி இதே தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு டெய்லி அஃபேரா இருந்துச்சு, எவ்ரிடே அஃபேர். புரிஞ்சா? சரி, இப்ப இங்க பாருங்க, நவம்பர் 1990ல இன்னொரு பஞ்சாயத்து. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், 1989ல கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இந்தியால. ஆனா அது ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்ல, கோயலேஷன் கவர்மெண்ட். இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. யாரு அந்த கோயலேஷனுக்குள்ள? விபி சிங், அதுக்கப்புறம் யாரு, சந்திரசேகர், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் who had ambition to be a prime minister. அப்பதான் உங்களுக்கும் தெரியும் விபி சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 1977ல இருந்ததை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், ஓபிசி ரிசர்வேஷன். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓபிசி ரிசர்வேஷன் பண்ண போறேன்னு. இந்த மாதிரி என்ன ஆகும், லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் டர்மாயில். எப்ப? நவம்பர் 1990. விபி சிங் ரிசைன், சந்திரசேகர் பிகம் பிரைம் மினிஸ்டர். இப்ப இங்க பாருங்க, எவனாச்சும் நமக்கு லாங் டேர்ம் லோன் கொடுப்பானா? நீங்களே சொல்லுங்க. எவனா லாங் டேர்ம் லோன் கொடுப்பானா? என்ன ஆயிடுச்சு, நம்ம கிட்ட எது கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்ல, ரிசர்வ் சுத்தமா இல்ல, ஜிடிபி growth குறைஞ்சிடுச்சு. இஸ் இட் வெரி கிளியர்? அவர் சோவரின் கிரெடிட் ரேட்டிங் வாஸ் டிகிரேடட். எதனால? நான் உங்களுக்கு சோவரின் கிரெடிட் ரேட்டிங் என்னன்னு தெரியும், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜஸ்ட் லைக் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கிற மாதிரி கண்ட்ரீஸுக்கும் கிரெடிட் ரேட்டிங் இருக்கும், ஞாபகம் இருக்கா? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்னு பார்த்தோம், S&P, மூடி, ஃபிட்ச். சொன்னா நிறைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, அவங்களாம் நமக்கு ரேட்டிங் கொடுப்பாங்கல்ல. நம்மளோட ரேட்டிங் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டான், உனக்கு இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க கூடாதுன்னு. அப்ப என்ன ஆயிடுச்சு? அது காரணம் என்ன? பிசிக்கல் டெபிசிட் ஹையா இருக்கு, இன்ஃபிளேஷன் 17% பாஸ், இன்ஃபிளேஷன் 17%, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சுத்தமா இல்லை. அப்ப நம்மளோட கிரெடிட் ரேட்டிங் கம்மியானதுனால என்ன ஆயிடுச்சு, இந்தியா டிட் நாட் கெட் எனி லாங் டேர்ம் லோன். இந்தியாவுக்கு என்னவே கிடைக்கல, லாங் டேர்ம் லோன் எதுவுமே கிடைக்கல. ஓகே, அப்ப லாங் டேர்ம் லோன் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? இங்க பாருங்க, இன்னைக்கு அதான் நான் சொன்னேன்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு இங்கிலாந்து மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு கொஞ்சம் டாலர் கொடுங்க, வாங்கிக்க வேண்டியது. ஆனா எப்ப தருவேன்? 2 நாள்ல தந்துடுறேன். சரி, வாங்கிக்க வேண்டியது. 2 நாள்ல அவருக்கு எப்படி திருப்பி தர்றது? அடுத்தது ஸ்பெயின் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க கொஞ்சம், அதை வாங்கி இங்க கொடுக்கறது. இப்படியே உலகத்து இந்த ரொட்டேஷன் சொல்லுவாங்கல்ல நம்ம ஆளுங்க, இங்க வாங்கி அங்க கொடுக்கறது, அங்க வாங்கி இங்க கொடுக்குறது, இந்த ரொட்டேஷன்லயே ஓட்டுனது. எப்படிதான் ஓட்டணும். ஸோ இந்தியா வாண்டட் வாட்? மணி. எதுக்காக? டு பே ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த அர்லியர் பாரோயிங்ஸ். அர்லியர் பாரோயிங், லாங் டேர்ம் லோன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கும் வேணும். பட் ஆனா இந்தியாவுக்கு என்னதான் கிடைக்குது?
ஷார்ட் டேர்ம் லோன் அட் அ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஷார்ட் டேர்ம் லோன் தான், சீக்கிரமா திருப்பி கொடுக்கணும், அதிக வட்டியோட திருப்பி கொடுக்கணும், அதான் கிடைக்குது. ஓகே, இந்தியா காட் இன்டு அ டெட் ட்ராப். இந்தியா காட் இன்டு அ டெட் ட்ராப். கடன்ல மாட்டிட்டோம். எவ்ரிடே borrowing டு பே ஃபார்வர்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் டே. இதுதான் நம்மளோட டே டு டே அஃபேரா இருந்துச்சு அப்ப.